தொடர்ந்து மற்றொரு அண்மைச் செய்தியாக தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் அருகே விவசாயிகள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். இதனால் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் சரவணன். சரவணன், வணக்கம். விவரங்கள் என்ன? வணக்கம் சாரா. தஞ்சை மாவட்டம் பாபநாசம் அருகே மழை நீரால் பாதிக்கப்பட்ட பயிர்கள் உரிய இழப்பீடு வழங்க வலியுறுத்தி சாலை மறியலில் ஈடுபட்ட விவசாயிகள் தஞ்சை கும்பகோணம் தேசிய நெடுஞ்சாலையில் கடந்த ஒரு மணி நேரத்துக்கு மேலாக போக்குவரத்து பாதிப்பு. தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் தாலுகா வன்னியம்பாடி, மணல்மேடு, இளங்குடிகாடு, நாயக்கர்பேட்டை ஆகிய பகுதிகளில் 100க்கும் மேற்பட்ட ஏக்கரில் வெற்றிலை, வாழை மற்றும் நெல் உட்பட பல்வேறு பயிர்களை விவசாயிகள் பயிர் செய்துள்ளனர். இந்நிலையில் 2 நாட்களாக மழை பெய்ததால் கனமழையினால் நூற்றுக்கணக்கான ஏக்கர்கள் பயிரில் நீரில் மூழ்கி சேதமடைந்துள்ளது. சம்பந்தப்பட்ட பகுதிகளை அதிகாரிகள் பார்வையிட வரவில்லை எனவும் கணக்கீடு செய்து உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் எனவும் தூர்வாரப்படாததால் வாய்க்கால்களை உடனடியாக தூர்வார வலியுறுத்தியும் வடிகால் வசதி ஏற்படுத்தி தர வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி ராஜகிரி மெயின் சாலையில் அமர்ந்து விவசாயிகள் சாலை மறியலில் ஈடுபட்டு வருகின்றனர். இதனால் போராட்டத்தில் தஞ்சாவூர் கும்பகோணம் தேசிய நெடுஞ்சாலையில் கடந்த ஒரு மணி நேரத்துக்கு மேலாக போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. விவசாயிகள் கூறுகையில், விவசாயிகள் நாங்கள் காலம் முழுவதும் வயல் மற்றும் வரப்புகள் தான் இருப்போம், இன்றுதான் நாங்கள் ரோட்டுக்கு வந்திருக்கிறோம் என விவசாயி கூறுகிறார். மழை பெய்த காரணத்தினால்தான் எங்களுடைய வாழ்வாதாரம் கேள்விக்குறியாவே இருக்கிறது. அமைச்சர்கள் எங்களை யாரும் இன்னும் பார்க்க வரவில்லை, உடனடியாக அதிகாரியும் வரவில்லை. எனவே டெல்டா மாவட்டம் முழுவதும் ஆய்வு செய்து உரிய நடவடிக்கை எடுத்து ஏக்கருக்கு 40,000 ரூபாய் இழப்பீடு தந்தால் மட்டுமே தான் எங்களோட வாழ்வாதாரம் மேலே ஓங்கும். தகவல் அறிந்த போலீசார், காவல்துறையினர்கள் பேச்சுவார்த்தைக்கு பின்னர் சாலை மறியல் போராட்டம் தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. சாரா, விவரங்களுக்கு நன்றி சரவணன். ஆகிற